ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களியும் சிக்கன் குழம்பு செய்கிறோம். ஸோ அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி குக்கர் வச்சுருக்கிறேன். ஸோ குக்கரில் வந்துட்டு ஆயில் ஆல்ரெடி போட்டுட்டு ஸோ அதில் வந்து ஒரு கப் ஆஃப் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டு ஆட் பண்ணிட்டு ஸோ ஒரு தக்காளி அரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி கூட ஆட் பண்ணணும். ஸோ எல்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அப்புறம் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சீரக பவுடரு, பெப்பரு, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அதிலே பாயில் பண்ண வைக்கணும். ஸோ ஆல்ரெடி அதிலே கொதிச்சிட்ருக்குது, நல்லா கொதிக்கிட்டோம் அது பிகாஸ் ஏன்னா அது கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இதாகட்டும் இருக்கும் பாயில் ஆகிருக்கு. ஸோ சால்ட்டு சொன்ன மாதிரி சால்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஸோ சால்ட்டெல்லாம் போட்டுட்டு ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு அது கிளறக்குள்ளே அது கலர் கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து தக்காளி போட்டு கிரேவி மாதிரி பண்ணிக்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அந்த தக்காளி எல்லாம் ஸ்மெல்லெல்லாம் போகணும். அந்த மசாலா போட்டிருக்கிறதெல்லாம் ஸ்மெல்லெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி சிக்கன் கழுவி வச்சுருக்குறீங்களா, அந்த சிக்கனை வந்துட்டு அதில் போட்டுடணும். ஸோ போட்டுட்டு எல்லாத்துக்கும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கரண்டியில் கிளறிக்கணும் எல்லாம். ஸோ எல்லாம் நல்லா கிளறிட்டு இருந்தணும். ட்ரையாகவே கொஞ்சம் கிளறிக்கணும் பிகாஸ் ஏன்னா அதில் நல்லா ஒட்டணும் இல்லைங்களா? மசாலா ஊறிச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா அதிலே கிளறி விட்டுக்குன்னு ஃபுல்லாக திருப்பி போடணும். ஃபுல்லாக திருப்பிட்டு எல்லாம் க்ளீனாக கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டுட்டோம்னா அவ்வளோதான். லாஸ்ட்டில் வந்து நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ இது காம்பினேஷன் களி சிக்கன் கிரேவி. ஸோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.